கர்த்தர் நல்லவர். சொன்னவங்க கூட மட்டும்தான் இருக்கும். கண்ணு மூடலாமா? அப்படியே கண்ணு முடிச்சோம் பண்ணலாமா? கண்ணு முடுங்க, எல்லாம் கண்ணு முடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ சிருஷ்டிகரும் என் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த மாதத்தின் முதலாவது வாரத்துக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இனி வருகிற வாரங்களை கொண்டு வருவீராக. விசேஷமாய் அப்பா இந்த நாளில் என்ன பேசுங்க சித்தமா இருக்கிறீரோ கர்த்தாவே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த மனுஷருக்கு ஏற்றபடி அல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் எப்படி மாற நீர் விரும்புகிறீரோ அப்படியே பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தூங்குறவங்களா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் பத்தியா? அதனாலதான் தூங்குறவங்கெல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா வருது. அப்போ உங்களுடைய கவனம் எல்லாம் வேற எங்கேயே இருக்குது. அல்லேலூயா. உங்களுடைய கவனம் எல்லாம் வேற எங்கேயே இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிக்கணும். நீங்க தான் இன்னைக்கு படிக்க போறீங்க பைபிள் வசனத்தை. யார் படிக்க போறீங்க? எடுத்துக்கொள்ள வேதாகமத்தின் புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்களேன். 12ல இருந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வேண்டாம் 13ல இருந்து வாசிங்க. 13ல இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. சத்தமா படிமா. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். என்ன பண்றாங்களா? இயேசுப்பா அங்க போகும் பொழுது சின்ன பிள்ளைங்கெல்லாம் கொண்டு வராங்க. அவர் மேல கையை வச்சு ஜெபம் பண்ண கொண்டு வராங்க. நடக்கிறத கவனிங்க. கொண்டு வந்தவர்களை சீஷர்கள்லாம் அதட்டினாங்க, திட்டுறாங்க. என்ன பண்றாங்க? சின்ன பிள்ளைங்களை, இவங்கள மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை இயேசுப்பா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணன்னு சொல்லி அவங்களுடைய பெற்றவங்க அந்த ஊர்ல இருக்கிற நாயகி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால அந்த மாதிரி கூட்டிட்டு வர மாதிரி ஒருத்தர் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும் பொழுது இயேசுப்பாவுடைய சீஷர்லாம் என்ன பண்றாங்களாம்? திட்டுறாங்க, அதட்டுறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் கவனிங்க, வாசிங்க. இயேசுப்பா என்ன பண்றாரு? இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடுக்காதீங்க. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்க மேல எல்லாம் இயேசுப்பா கை வச்சாரா வைக்கலையா? நீங்க கண்ணை திறந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? கண்ணை திறந்துட்டு இருந்தா எப்படி தெரியும்? இயேசுப்பா கை வச்சாரா வைக்கலையான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. சிறு பிள்ளைகள் என்ன இடத்துல வருதுக்கு தடை பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எதுக்கு அங்க போற, நீ எல்லாம் ஏன் போற அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. கேட்டிருக்கிறாங்களா யாருன்னா? ஏன் சர்ச்சைக்கு போற, உனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்களா? கேட்டதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஆண்டவருக்குள்ளதான் வளர்ந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி வச்சோன்னா, பிபிஎஸ் வச்சோன்னா எந்தெந்த ஊர்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். எந்தெந்த ஊர்ல இருந்தோ கிராமங்கள்ல இருந்தோ பட்டணத்துல இருந்தெல்லாம் வருவாங்க. காரணம், அந்த பிள்ளைங்க நல்லா ஆயிடுவாங்க, நல்ல ஒழுக்கமா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள அமைதியா இருக்க சொல்லிட்டு, சீசர்ல அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் போறாரு. எத்தனை பேர் இயேசுப்பா எனக்கு ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? முடிஞ்சவொடனே பாஸ்டர் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போனோம். கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க. இன்னொரு வசனம் சொல்ற, எடுத்துக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127:3 தெளிவா சொல்லுது. சங்கீதம் 127:3 பார்க்காம சொல்லணும். அதுல இருக்காதுமா, அதுல இருக்காது. நீங்க இருக்கா? சங்கீதம் அப்ப படிங்க, 8 படிங்க.
சங்கீத நீதிமொழிகள்லாம் வரும் உங்களுக்கு இன்னைக்கு. சங்கீதம் 127:3 படிங்க சத்தமா, எடுத்தவங்க படிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் கரெக்ட். 127:3 ஓகேவா? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் சரி, ஒண்ணுல இருந்தே படிங்களா, அப்பதான் புரியும் உங்களுக்கு. கர்த்தர் வீட்டை கட்டாராக்கி. கர்த்தர் வித்தியாசம் விருதா 2. கர்த்தர் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து கர்த்தரின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் 3வது வசனம் என்ன வருது? கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா பிரிச்சு காட்டப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரே காரியங்கள் தான். அதுக்கு அடுத்தது நீதிமொழிகள்ல தெளிவா சொல்றாரு. 22:6 வாசிங்கள. நீதிமொழிகள்ல 22:6 அப்ளிகேஷன்ல இருக்கிற ஒரு சில பைபிள் அப்படிதான் மாற்றப்பட்டிருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். வசனங்கள் லேட்டஸ்ட் பைபிள், பழைய பைபிள், புது பைபிள் பிரிச்சு பார்க்கணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். பிள்ளைகள் பேசிட்டீங்களா? பிள்ளைகளை எப்படி நடத்த சொல்றாரு ஆண்டவர்? நல்ல வழியில நடத்த சொல்றாரு. நல்ல வழினா என்ன? கரெக்டா சொல்லுங்க. நல்ல வழினா என்ன? புரியலையா? நல்ல வழினா இப்போ இந்த கிராமத்தை எடுத்துக்க, வெளியில இருக்கிறது நல்ல வழி. நல்ல வழினா செடி, முள்ளு, புரியுதுங்களா? முள்ளு புதர் இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தா உங்களுக்கே பயமா இருக்கும், இந்த சைடு போகவே கூடாது அப்படின்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நல்லா இல்லாத வழி. இது உலகபூர்வமான காரியம். பைபிள்ல நல்ல வழி எது சொல்றாருன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குணாதிசயங்கள். அவனை நடத்த வேண்டிய வழியில உங்களை நடத்திட்டோன்னா நீ வயசானாலும் அதை மறக்க மாட்டேன். எத்தனை பேர் அதை ஆமென்னு சொல்லி ஏத்துக்கிறீங்க? நல்ல வழியில உங்களை அதனாலதான் நடத்த நாங்க தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க எப்படி எல்லாம் இருந்திருப்பீங்க எங்களுக்கு தெரியாது. முன்னாடி எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர்கள் கொண்டு வந்திருக்கிற நோக்கம், இந்த பகுதி ஜனங்க, இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் நல்ல வழியில நடத்தணும். யாரா நடத்துறாங்களா? அப்படி சர்ச்சுக்கு போறவங்க என்ன பண்றாங்க? குடிக்கிறாங்க. தெரியுமா? காலையில் சர்ச்சுக்கு நல்லா பிட்டப்பா கலப்பிட்டு போயிட்டு வந்து அல்லேலூயான்னு பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு வந்தேன். எப்படி சவுண்டு? வா அல்லேலூயா பாடி போடி. கெட்ட வார்த்தைங்க பைபிள் சொல்றாரு, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்ற. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து என்ன பண்றாங்க? கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அப்போ சத்தியம் தெளிவா சொல்லுது, நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. நீ நல்ல வழியில நடக்கணும்னா அப்படிதான் நடக்கணும். ஆமென். எங்க சர்ச்ல சின்ன வயசுல ஒரு பாப்பா வந்தது, 1.5 வயசுல வந்தது. ஒரு 2 வயசான உடனே நான் சொன்னேன், சால் இல்லாம சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு எப்படி ஒரு 15 வயசு இருக்குமாப்பா வம்சிங்க? 15-16 வயசுன்னே வைங்களேன். இன்ன வரைக்கும் ட்ரெஸ் கடைக்கு போனா சாலை இல்லாம வராது. அந்த ட்ரெஸ்ஸுக்கு சாலை இல்லைனாலும் வேற எதுனா சாலை வாங்கிட்டு வரும். ஏன்? அதுனா நல்ல பழக்க வழக்கங்கள். அல்லேலூயா. அப்ப அவனை நல்ல வழியில நடத்துன்னு யார் சொல்றா? கடவுள் சொல்றாரு. மத்தேயு 18:3 வாசிங்களேன். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். 3 ஒருத்தரும் 10 ஒருத்தரும் வாசிக்கணும். ரெடியா இருங்க. நீங்கள் மனம் திரும்பிய பிள்ளைகளை மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை யாருக்கு ஒப்பிடுறாரு? சின்ன பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைங்களுக்கு ஒப்பிடுறாரு. அல்லேலூயா. எங்க ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களா ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. ரொம்ப பேசினா கல் எடுத்து மண்டியை கீச்சு போய் நின்றுடும். அல்லேலூயா. அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் கத்தியோட ஓடிடுறாங்க. எவ்வளவு தங்கமான பிள்ளைங்க பார்த்தீங்களா? இல்லையா? அப்போ
ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி சின்ன பிள்ளைகளை போல நீ மாறலன்னா அப்படின்னா பெரியவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்களா யாரா? நீங்களா இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நீங்களா நடக்கிறீங்கள, இன்னும் அம்மா இடுப்புல தூக்கி சுத்துறாங்களா? இல்ல. கை குழந்தை இல்லை. உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. எதுக்காக சொல்லி இருக்கிறாங்கன்னா கத்துக்கணும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி சின்ன பிள்ளைய போல. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியாது? அம்மா அடிச்சா யாருக்கிட்ட ஓடும்? ஏன் ஓடுது? அதுக்கு என்ன அச்சல, நான் ஏன் உங்ககிட்ட வரணும்னு கேட்குமா? கேட்காது. ஏன்னா அது கசப்பு தெரியாது, அதுக்கு கோபம் தெரியாது, அதுக்கு பிரிவினை தெரியாது, அதுக்கு குழந்தைக்கு என்ன தெரியாது? எரிச்சல் தெரியாது, குழந்தைக்கு வெறுப்பு காட்ட தெரியாது, குழந்தைக்கு என்ன பண்ண தெரியாது? நீ எனக்கு செஞ்சல நான் உனக்கு செய்யறேன்ட்டு பழிக்கு பழி வாங்க தெரியாது. அல்லேலூயா. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது. பொறாமை இல்லை, தன்னை புகழாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது. அல்லேலூயா. அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்ல, கோபம் தெரியாது. அந்த மாதிரி சின்ன பிள்ளைய போல நீ மாறலன்னா எங்க போக முடியாதான்? பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறை மெயினா பரலோகம் மெயினா? அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு கோடீஸ்வரர் என்ன பண்றாருன்னா, பல மடங்கு பணக்காரு, என் கல்லறை பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லி பல லட்சத்துல செலவு பண்ணி அவர் சாவுக்கு அவரே குழி வெட்டி, அல்லேலூயா, அவர் சாவுக்கு அவரே குழி வெட்டி அவர் இருக்கும்போது பிரம்மாண்டமா நான் செத்தா இங்க தாண்டா இருப்பேன் அப்படின்ற. செத்ததுக்கு அப்புறம் யார் எங்க எப்படி இருப்பாங்க பார்க்க முடியாதுல்ல. அவ்வளவு லட்சத்துல பிரம்மாண்டமா கட்டி அப்படி செத்த உடனே ஒரு நியாய தீர்ப்பு நாள் வருது. அவர் கடவுள் பார்த்து கேட்கிறாரா, ஆண்டவரே நான் யார் தெரியுமா? நான் எப்படி ஊழியம் செஞ்சோம் தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு லட்சம் நான் பரலோகம் பண்ணா எத்தனை லட்சம் கொடுக்கணும் சொல்லுங்க, கொடுக்குறேன் அப்படின்னா. டேய், உனக்கு அந்த பணத்தையே உண்டாக்குனது நான் தான்டா அப்படின்னாரு. அல்லேலூயா. நீ பிரம்மாண்டமா கல்லறையை கட்டி இருக்கலாம், நீ கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், உனக்குள்ள பைபிள் சொல்றபடி நீ வாழலாம், பரலோகம் வர முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவா சொல்றாரு ஆண்டவர், பிள்ளைகளை போல நீ மாறணும். அப்படியே 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. இந்த சிறியோரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சிறியோர் அப்படின்னா யாரு? கொஞ்சம் ஏழையா இருக்கிறவங்களும் சொல்லலாம், கஷ்டப்படுறவங்களையும் சொல்லலாம், சின்ன பிள்ளைங்களையும் சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்கள பணம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. ஏய் போ அங்க உட்காரு. அல்லேலூயா. எங்க உட்காரு? நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒளியான்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? ஒளியம் தெரியுமா? ஒளியன்றது ஒரே ஒரு சேனல் தான் இருக்கும், பொதிகைன்னு சொல்லிட்டு, தூர்தர்ஷன் வாங்கல. அந்த சேனல்ல வீடியோவும் ஆடியோவும் வரும். அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு பக்கத்து வீடோ இல்லை எதிர் வீடோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனோம்னா 5 காசு இல்லை 25 காசு கொடுத்து தான் போய் பார்க்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? 5 காசு இல்லை 25 காசு கொடுத்து தான் போய் பார்க்கணும். அவங்க பார்ப்பாங்க, நல்ல ட்ரெஸ்ஸோட போட்டு வந்தவங்களாம் முன்ன உட்காருப்பாங்க டிவி கிட்ட. துணி நல்லா எல்லாம் பின்னாடி அந்த உட்காரப்போ இங்க உட்காரு. தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. பிரைஸ்ல அந்த மாதிரி யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது.
நீ இந்த புள்ளல, நீ இன்னார்ல, நீ இவங்கல்ல. உதாரணத்துக்கு சொன்ன ஜாதி அடிப்படையில பிரிப்பாங்க. அந்த மாதிரி நீ இந்த ஜாதியில, நீ இன்னார்ல, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவங்க தேவ தூதர்கள் பரலோகத்தில அவங்களுக்காக என்ன பண்றாங்களாம், சமூகத்துல எப்போதும் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி தரித்திட்டு இருக்கிறாங்க, அவருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. பிரைஸ்ல. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, ஜெபம் பண்றீங்களா? வீட்டுல யார் பார்ப்பாங்க? தேவதூதர்கள் உங்களை நோட் பண்ணி இருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு, எச்சரிக்கையா இருக்குன்ட்டா அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்துல என்ன பண்ணுவாங்களா, என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்ல. அப்போ தேவதூதர்கள் உங்களுக்கு என்ன பண்ற ஆண்டவர் வச்சிருக்கிற, நீ எங்க போற, உனக்கு யார் வச்சிருக்கிறார் ஆண்டவர்? முன்னும் பின்னமா தேவதூதர்கள் வச்சு நீ என்ன பண்ற, உன் வாயை பார்ப்பாங்க, நீ பொய் சொல்றியா, உன் கண்ணை பார்ப்பாங்க, நீ வேற எதுனா பாக்குறியா, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத பாக்குறியா, உன் கை, உன் இருதயம், உன் சிந்தனை, நீ என்னெல்லாம் நினைக்கிறியா அது அத்தனையும் யாருக்கு தெரியுமா? தேவதூதர் கொண்டு போய் ஆண்டவர் பிதாவின் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லிடுவாங்க. சரி, இன்னொரு வசனம் இருக்கு, ஏசாயா 54:13 வாசிங்களேன். உங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:13 வாசிங்க. ஆமா, அதுல இருக்காதுமா. உன் பிள்ளைகள் எல்லாரும் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்ப கர்த்தரால் போதிக்கப்படுகிற உங்க எல்லாருக்கும் என்ன இருக்குதா? சமாதானம்னா என்ன? சமாதானம்னா என்ன? ஷர்மி, சமாதானம்னா என்ன? அல்லேலூயா. எல்லாருக்குள்ளே ஐக்கியமா இருக்குது, ஒருவருக்கொருவர் பேசிட்டு சமாதானமா அன்பா இருக்கும், சண்டை போடக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது, அவங்கள பார்த்தாலே ஐயோ இதோ வந்துருச்சுடா அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கூடவே இருப்பாங்க, 4 பேர் கூட இருப்பாங்க. ஒருத்தர் அடி போனவங்க 3 பேர் அவங்களுக்கு ஏய் யார் தெரியுமா, அது கூட பாத்தியா, இந்த பையனை பாத்தியா அப்படின்னு பேசக்கூடாது. அப்படியே 2 பேர் போனவொடனே ஒருத்தர் போனவனா அந்த 2 பேர் என்ன தெரியுமா நடக்க தெரியுமா, அந்த 2 பேர் போகவே மாட்டாங்க. நான் போனா இவன் என்னை பத்தி பேசுவானோ, நான் போனா இவன் என்னை பத்தி பேசணும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் போன வாட்டி நான் என்ன சொன்னேன், ஒரு வசனம் சொன்னேன். எபேசியர் 6:1-3 வரைக்கும் ஒரு வசனம் கற்றுக் கொடுத்தேன். உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்த கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும், நியாயம் சொல்றல. அப்ப இந்த பூமியில நிறைய நாள் நம்ம வாழணும்னா என்ன பண்ணணுமா, பெத்தவங்களுக்கு கீழ்ப்படியணும். கொலைசெய்யர் 2 மன்னிச்சிருங்க, கொலைசெய்யர் 3:20 வாசிங்கள. கொலைசெய்யர் புத்தகம் 3:20 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. நீங்க அப்பா அம்மாவுக்கு கர்த்தருக்குள்ள ஜபத்துக்கு போனா ஐயோ வா போதடா அப்படின்னு கிளம்பி ஓடி வந்துடணும். அப்பதான் கம்பளத்தை எடுத்து, அப்பதான் ஷாலத்தை எடுத்து, அப்பதான் பேண்ட் சட்டையை எடுத்து, அப்பதான் கண்ணாடி எடுத்து, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஐயோ சொன்னா போதும், ஐயோ சர்ச்சைக்கு அனுப்புறாங்க அதுவே போதும் சொல்லி ஓடி வரணும். அல்லேலூயா. இந்த வாரம் நீங்க எத்தனை பேர்? 2, 4, 5 பேர், அடுத்த வாரம் 10 பேரா இருக்கும். இந்த வாரம் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர், அடுத்த வாரம் 8 பேரா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு நல்லா சொல்லி தராங்களா, நல்லது சொல்லி தராங்களா, நல்லது யாரும் சொல்லி தராங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். கை தட்டலாமா? நல்லது சொல்லி தரவங்க கொஞ்சம் பேர் தான். இப்ப இந்த ஊர்ல நான் பாக்குறேன்னு வைங்களேன், ஒருத்தர் தெளிவா வந்துட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, வாடா போலன்னு பைக்ல உட்கார வச்சு கூட்டு போயிட்டு ஏங்க கூட்டு போறாரு. நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. பிரைஸ்ல தெளிவா போறவரு நல்ல அழகா டீசெண்டா கலந்து வந்துரு, இப்படி இப்படி நல்லா நடந்து வந்துரு, இப்படி வராரு. எப்படி இதெல்லாம் மாறணும்ல, ஏன்னா அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க ஆளு இல்லை. என்னல்ல, இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு இது தவறு
அப்படின்னு கேட்கிறார். நீதிமொழிகள்ல நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கல 23 தெளிவா சொல்லிட்டாரு. அவரு என்ன சொல்லிட்டாரு? ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். அதுக்காக ஐயா உங்களுக்கு ரத்த கண் மாதிரி எதுன்னு கேட்காரு. புரியுங்களா? அல்லேலூயா. மது அருந்தி அதை தங்கி தரிப்பவர்களுக்கு தான் சொல்லிட்டார். போது அதை எடுக்க வேணாம், உதாரணத்துக்கு சொன்னேன். அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். நீதிமொழிகள் 23, 22 வாசிங்களேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க எல்லாம் கவனிங்க, உங்களுக்கு தான், பிள்ளைகளுக்கு தான் இன்னைக்கு எல்லாம். தம்பி வசனம் கேட்ப நடுவில் நேற்று மாதிரி என்ன வசனம்னு சொல்லி படிங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் முதிர் வயதான போதும் அவளை அசட்டை பண்ணாத, அற்பமா நினைக்காத. அல்லேலூயா. அதை நீதிமொழிகள் 1:8 வாசிங்கள. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடகடன் வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பனுடைய புத்தியை கேளு, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அல்லேலூயா. தெளிவா சொல்றாரா? என்ன சொல்றாரு? அப்பா அம்மா பேச்ச கேட்கணும். ஒரு எங்க வீட்டான வந்து ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். புரியுங்களா? எங்க வீட்டான ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் தூக்கு மேடையில நிற்கும் போது போலீஸ் கேட்குறாங்க, உனக்கு கடைசி ஆசை எதுனா இருக்குதா? நான் தம்பியை கூப்பிட. இப்ப நான் என்ன சொன்ன கரெக்டா சொல்லு பார்க்கிறோம். கடைசியா சொன்னது சொல்லு. கடைசியா என்ன சொன்னேன் இப்போ? அதனாலதான் கவனிக்கும். அல்லேலூயா. நான் யார் வேணாலும் கேட்பேன், தெளிவா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, அந்த பையன் தூக்க மேடையில நின்று கடைசி ஆசை என்னன்னு போலீஸ் டாக்டர் எல்லாம் கேட்கிறாங்க, ஜட்ஜ் எல்லாம் கேட்கிறாங்க. நான் சொல்றேன், எங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறேன் அப்படின்னா. எவ்வளவு பாசம் இல்ல தெரியும் லாஸ்ட்ல என்னன்னு. அவங்க அம்மா கூட்டிட்டு வர சொல்லி பேசுப்பா, நான் உங்க காதுல தான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்ப அவன் கிட்ட கூட்டு வந்து காது கிட்ட வாயை கொண்டு வந்து அப்படியே அந்த காதை கொத்தா கடிச்சு துப்பிட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க, ஏன்பா அவங்க அம்மாட்ட பேசுவேன்னு பார்த்தா கடிச்சு. நான் முதல்ல திருடனன்னு சொல்லி பொருளை கொண்டு வந்து கொடுத்தப்போ இந்த காது தானே கேட்டுச்சு, கேட்டு எனக்கு நல்லது சொல்லி கொடுத்துருந்தா நான் இன்னைக்கு தூக்கு மேடையில வந்து நின்று இருப்பேனா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காதை கடிச்சு துப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ்லா. நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும்? அப்பா அம்மா கிட்ட நல்லதை மட்டும்தான் கத்துக்கணும். பொய் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லிக் கொடுக்கணும். வேணாமா தப்பு, பொய் சொல்லாத, நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இது தப்பு, கெட்ட வார்த்தை பேசாத, உன்னை சொல்லு, நீ என்ன திட்டியா திட்டுமா, என்ன அடிக்கிறியா அதெல்லாம் அசிங்கமா பேசாத தயவு செஞ்சு கெஞ்சணும். அல்லேலூயா. அவங்க கிட்ட போய் நீ பேசுற நான் பேசுவேன் அப்படின்னு சண்டைக்கு நிக்க கூடாது. அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணக்கூடாதான்? சண்டைக்கு நிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே வாசிக்க 1 சாமுவேல் புத்தகம் 2:25. அப்போ அப்பா அம்மா பேச்சை கேட்காம போனவங்களுடைய நிலைமை என்ன நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமே. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். படிங்க, எடுத்தவங்க படிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஏலி தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, நீங்க செய்யறது தப்பு, ஜனங்கள் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க என்று புத்தி சொல்லியும் அவங்க அப்பாவோட பேச்ச கேட்கவே இல்லையா. என்ன பண்ணல? ஏலி என்றவர் ஒரு ஊழியக்காரர். ஏலி யாரு? ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அவரோட ஆசாரியர் கூப்பிட்டு உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லியும் பிள்ளைங்க அப்பா பேச்சு கேட்காததுனால, அல்லேலூயா, என்ன நடந்தது தெரியுமா? அவங்க எப்படி செத்தாங்க தெரியுமா? அப்படியே 2:12 வாசிக்கல. 1 சாமுவேல்ல
2ஆம் அதிகாரம் என்னென்னலாம் நடந்ததுன்னு நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர வாசிங்க. ஏலியின் குமாரர் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவே இல்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னன்னா, எவனா ஒரு பலியை செலுத்துகிற காலத்துல இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து பானையிலாவது சட்டையிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது மட்டும்தான் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளும். அப்படி 29 வாசிக்க. 2:29 கவனிங்க. கடகடன்னு வாசிச்சு நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கையும் நீங்க ஏன் உதைச்சீங்க? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுமையா இருக்கிறதுக்காக நீ என்ன பார்க்கிலும் குமாரனை ஏன் மதிச்ச அப்படின்ட்டு கடவுள் கேட்கிறார் ஏலி கிட்ட. அப்படி 34 வாசிங்க. ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமா இருக்கும். உன் பிள்ளைகள் மேல அந்த சாபம் வந்துரும். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில நடத்தினான்னு சொன்னார்ல, அவங்க தப்புன்னு சொல்லியும் கேட்கல. ஆனா பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. அப்ப அவங்க எங்க போனாங்க, போன இடத்துல செத்து போயிட்டாங்க. அவங்க சபையுடைய வாசல்லையே அநியாயம் செஞ்சாங்க, பைபிள் இருக்குது. அவங்க அப்போ அப்பா அம்மாவுடைய பேச்சை கீழ்ப்படியா போனதுனால அவனுடைய நில சுதந்திரமும் போச்சு, அவனுடைய உயிரும் போயிடுச்சான்.